ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சூரிய ஒளியிலிருந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி எடுக்கிறதுனால நமக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்கு? அது கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, எந்த ஒரு சமூகமே இல்ல எந்த ஒரு நாகரிகமும் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டத்துக்கு போறக்கு ஒரு முக்கியமான பேராமீட்டர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட எனர்ஜிய எவ்வளோ எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இது எந்த ஒரு நாகரிகம் எடுத்தீங்கனாலும் அந்த மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, நம்ம காமனா அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிலக்கரி, அதுக்கப்புறம் ஆயில், அதுலேருந்து எனர்ஜி யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? பட் என்ன அப்படின்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30லேருந்து 40 வருஷத்துக்குள்ள எல்லாமே தீர்ந்து போயிடும். அது மொத விஷயம். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான மாசுபாட உருவாக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன அப்படின்னா, நம்ம வந்து சூரிய மின்சாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, புனல் மின்சாரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு அ காற்றாலை இது எல்லாமே நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதில முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய மின்சாரம். ஏன் சூரிய மின்சாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உலகத்தோட தேவைய விட நம்ம வந்து 30 மடங்கு அதிகமா சூரிய சக்தி வந்து நமக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு நம்ம சூரிய சக்தி உற்பத்தி பண்ணா எவ்வளோ இருக்குமோ, அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட தேவையோட 30 மடங்கு அதிகம். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய சக்தியிலிருந்து நம்ம மின்சாரம் தயாரிக்கிறது ஒரு ஈஸியான வழி. ஓகேங்களா? 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸ்டாண்ட் அலோன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ மத்த எதுனாலும் வந்து கிரிட்ல கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மொத்தமா அந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல உட்கட்டமைப்புல நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல வந்து நம்ம அனல் மின் நிலையத்த அத கோல் பவர் பிளான்ட்ட நம்ம இது பண்ணி அங்கருந்து பவர ஜெனரேட் பண்ணி கொண்டு வரணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ ஹைடல் பவர் பிளான்ட்டா இருந்துச்சு அப்படின்னா வந்து, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து, ஆறு எங்க இருக்கோ அங்கருந்து ஜெனரேட் பண்ணி திரும்ப சிட்டிக்கு கொண்டு வரணும். ஆனா, நமக்கு இதுக்கு வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம வீட்டோட மாடியிலேயே வந்து நம்ம ஒரு சோலார் பவர் பிளான்ட்ட போட்டு வீட்டுக்கு தேவையான எனர்ஜி இதிலேருந்தே ஜெனரேட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இதில பொல்யூஷன் ரொம்ப கம்மி. மத்த எதுல நீங்க பண்ணீங்கனாலும், அதுக்கான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்கட்டமைப்ப செட்டப் பண்றதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அதிகமான அளவு நமக்கு வந்து கார்பன் எமிஷன்ஸ் இருக்கும். பட் இதில அந்த மாரி எதுவுமே கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப சீப்பு, எஃபெக்டிவ். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ரொம்ப ஈஸியா வந்து நம்ம ஷிஃப்ட் பண்றோம் அப்படின்னா வந்து, ஈஸியா கழட்டி மாட்டலாம். மெயின்டெனன்ஸும் கம்மி. ஓகேங்களா? அதே மாரி டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மென்ட் அதே மாரி மக்கள் அதிகமா பயன்படுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, இதோட சூரிய மின்சக்தி உற்பத்தி பண்ற செலவு வந்து குறைஞ்சிட்டே வருது. பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிலக்கரிய எடுக்கிற செலவு அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ரா மெட்டீரியலுக்கான காஸ்ட்டும் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இதெல்லாமே வச்சு பார்த்தோம் அப்படின்னா வந்து, நமக்கு சூரிய மின்சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுக்காக கவர்ன்மெண்ட் என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ கவர்ன்மெண்ட் என்னெல்லாம் விதத்தில சப்போர்ட் பண்றாங்க அப்டின்னா, ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்ன்மெண்ட் வந்து சூரிய மின்சக்தியிலிருந்து 100 கிகாவாட் எனர்ஜி வந்து உற்பத்தி பண்ணணும் அப்டின்ட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 விஷயம். ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இது மூலமா நம்ம வெளிநாட்டிலேருந்து நிலக்கரியை இறக்குமதி பண்ற செலவு கம்மியாகும். அதனால அந்நிய செலாவணி பாதுகாக்கப்படும். 2வது இந்தியாவுக்கு எனர்ஜி செக்யூரிட்டி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஏன்னா மத்தவங்கள நம்பி நம்ம இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2வது வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, நமக்கு டெக்னாலஜிக்கலா நம்ம வந்து டெவலப் ஆவோம். ஓகேங்களா? அந்த டெக்னாலஜிக்கலா டெவலப் ஆகுது எதுக்காக அப்டின்னா வந்து, நம்ம பூமி வெப்பமடைதல்ல ஒரு முக்கியமான விஷயம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா? அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸ வந்து கம்மி பண்றதுக்காக நம்ம சோலார் எனர்ஜிக்கு மாறுறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 விஷயத்துக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 100 கிகாவாட் அப்டிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீட்லயும் இந்த ரூஃப் டாப் சோலாருக்கு வந்து அதிகமான அளவு சப்சிடி குடுக்குறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைபிரிட் மீட்டர்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ அது மூலமா என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து ஒருவேள நமக்கு தேவைய தாண்டி அதிகமா உற்பத்தி பண்ணணும் அப்டின்னா, நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா, கிரிட்க்கு சப்ளை பண்ண முடியும். இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குசும் அப்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. இந்த குசும் ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, ஸோ விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்களுக்கு இருக்கிற நிலங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோலார் பேனல வச்சாங்க அப்டின்னா, அது மூலமா எனர்ஜிய ஜெனரேட் பண்ணலாம். அதனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் வருமானமும் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது இந்திய அளவுல. சர்வதேச அளவுல பார்த்தீங்கன்னா, ஒன் கிரிட் ஒன் சாரி ஒன் சன் ஒன் கிரிட் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஸோ பேசிக்கா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில ஏதாவது ஒரு மூலையில எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி இருந்துட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து, நம்ம உலகத்தையே ஒரு கிரிட்ல கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, போதுமான அளவு வந்து அ சூரிய ஒளிய நம்ம அதிலிருந்தே ஜெனரேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா,
தேவையான அளவு நம்ம ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் தான் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து சூரிய ஒளி குறைய ஆரம்பிச்சுன்னா அதுக்கப்புறம் இரவு வந்துடும். ஸோ 8 மணி நேரம் தான் நம்மளால எஃபிஷியன்ட்டாக பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதை ஆஃப்செட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் சோலார் ஒன் சன் ஒன் கிரிட் ஒன் சன் ஒன் வேர்ல்டு ஒன் கிரிட் அப்படிங்கிற அந்த ஸ்கீமை கொண்டு வருது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்னு ஒன்று இருக்குது. 2015 நடந்த பாரிஸ் சமிட்டில் இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இதை ஆரம்பிச்சாங்க. ஸோ இது என்னன்னா வந்து எங்கெல்லாம் சூரிய ஒளி அதிகமாக இருக்கும், சூரிய ஒளி மிக்க நாடுகள் எல்லாத்தையும் ஒரே இதில் கொண்டு வர்றது தான் அதோட நோக்கம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபண்டு பண்ண IREDA இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃபண்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம். நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது முக்கியமான விஷயம் என்ன, ஸோ சுத்தமான காற்று. ஸோ நமக்கு தெரியும் நகரப்பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று வந்து சுத்தமாக இருக்கிறது இல்லை, அதிகமான மாசுபாடோடு இருக்குது அப்படின்ட்டு. இந்த நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராமோட முக்கியமான குறிக்கோள் என்ன அப்படின்னா எந்தெந்த நகரங்களில் காற்று சுத்தமாக இல்லைன்னு பார்த்துட்டு நான் அட்டைனபிள் சிட்டிஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த நகரங்களை இது வரைக்கும் அவங்க சுத்தமான காற்றோட அளவை அவங்க ரீச் பண்ணலை அப்படின்ட்டு ஒரு 102 சிட்டியை தேர்ந்தெடுத்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமான காற்றை ரீச் பண்ணுறதுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் குறிப்பாக வந்து 2 இது இருக்குது. பார்ட்டிகுலேட் மேட்டர் PM2.5 PM10. ஓகேங்களா? ஸோ நமக்கு புகைனாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேசியஸ் ஃபார்மில் தான் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் காற்று மாசுபாட்டில் ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 ஆர் பார்ட்டிகுலேட் மேட்டர் 10. ஓகேங்களா? ஸோ இது வந்து துகள்கள். ஓகேங்களா? ஸோ சாலிட் பொல்யூட்டன்ஸ் இன் ஏர். ஓகேங்களா? ஸோ திட நிலையில் இருக்கிற உங்களுக்கு காற்று மாசுபாடு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக வந்து ஏதாவது நம்ம எரிக்கும் போதோ தூசி இதெல்லாம் மூலமாக உருவாகுது. அது போக பிளாக் கார்பன் இது எல்லாமே குறைக்கிறதுக்கான வேலையை தான் இவங்க பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற டாப் 15 பொல்யூட்டட் சிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா 7 வந்து இந்தியாவில் தான் இருக்குது. டாப் 15ல் 7 வந்து இந்தியாவில் இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு காற்று மாசுபாடு இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் க்ளீன் ஏர் ப்ரோக்ராம் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்கிரேட் பண்ணி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அதிகமான அளவில் வந்து உங்களுக்கு மரங்கள் நட்டி அந்த நகரப்பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாடு கம்மி பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையுமே இவங்க பார்ப்பாங்க.